பிரைஸ் தி லார்ட் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இந்த நாளில் கூட நம்மள அநேகர் நினைக்கிற ஒரு காரியம், அந்த நேரத்தில் மட்டும் நான் கரெக்டாக பேசியிருந்தேன்னா என்னுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கு பேச தெரியாததால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது நமக்கு எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத கூட அவர் போதிப்பார் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுது. வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இது ஸ்தேவானை குறித்து தான் எழுதியிருக்கு. ஸ்தேவான் அவன் எதிர்த்து நிற்கிறவங்களோட பேசும்பொழுது இவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அவங்களால பதில் கூட சொல்ல முடியாமல் போயிடுச்சான். ஸோ அந்த அளவுக்கு ஆவியானவர் ஸ்தேவானை நடத்தினார். அதே ஆவியானவர் நம்மளே நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.